ஹலோ காய்ஸ், வெல்கம் டு 5G டாப்பர்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீமேன் சம் இருக்கிற சம்ம பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சம்னா, எவாலுவேட் த ரீமேன் சம் ஃபார் f of x equal to x cube minus 6x. Take if the sample points to be right n points and a is equal to 0, b is equal to 3 and n equal to 6. The value of x are 0.5, 1, 1.5, 2, 2.5, 3. Because the limit ranges from 0 to 3 to find del x. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீமேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளோ இருக்குன்னா n நம்பரில் இருக்குது. அப்போனா உங்களுக்கு வந்து 0.5, 1, 1.5, 2, 2.5, 3 இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் வரும். அதுதான் உங்களுக்கு n கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டோட்டலாக 6 நம்பர்ஸ் இருக்குது. இதோட ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா 0 to 3. 0 தான் ஏ, 3 தான் பி. ஓகேங்களா? அப்புறம் வந்து del x வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரீமேன் சம்மோட ஜெனரல் ஃபார்முலா எழுதிக்கலாம். இன்டெக்ரல் a to b f of x dx equal to limit summation of I is equal to 1 to n f of xi equal to into del x. இதான் வந்து உங்களுக்கு ரீமேன் சம்மோட ஜெனரல் ஃபார்முலா. அதுக்கப்புறம் del x கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா del x equal to b minus a divided by n. இதுதான் del x கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. நம்மளுக்கு வந்து b is equal to 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் a is equal to 0 கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோன்னா 3 minus 0. அப்புறம் என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, n is equal to 6. அப்புறம் del x ஓட வேல்யூ என்ன வரும், 1/2 வரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம x1, x2, x3 அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். ஏன்னா எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து x equal to 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். x1 கண்டுபிடிக்கணும்னா I is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ x1 equal to xi-யோட ஃபார்முலா என்ன, a plus i into del x. இது x-ஓட ஃபார்முலா. இப்போ வந்து நம்மளை xi equal to 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்போ xi-ல வந்து x1 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 0 plus 1/2 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட்டு I is equal to 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ x2 equal to 0 plus 2 divided by 2ன்னு வரும். அப்போ x2 equal to 1 கண்டுபிடிப்பீங்க. அப்போ நெக்ஸ்ட்டு I is equal to 3 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ x3 equal to 0 plus 3/2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து I is equal to 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா x4 equal to 1 plus 0 plus 4 divided by 2ன்னு வரும். அப்போ அதோட வேல்யூ வந்து 2 வரும். நெக்ஸ்ட் வந்து I is equal to 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணோன்னா x5 equal to 0 plus 5 divided by 2. அப்போ அதோட வேல்யூ 5 divided by 2ன்னு வரும். நெக்ஸ்ட் I is equal to 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏன்னா அதான் லாஸ்ட் வேல்யூ n வேல்யூ. அப்போ வந்து x6 equal to 0 plus 6 divided by 2. அதோட வேல்யூ என்னன்னா 3ன்னு கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் நம்ம போயிட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதோட ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் 0 to 3 f of x ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க x cube minus 6x into dx. இப்போ வந்து அந்த ஃபார்முலா பற்றி சப்ஸ்டிட் பண்ணுறோம். லிமிட் சம்மேஷன் ஆஃப் I is equal to 1, n என்ன கொடுத்துருக்காங்க 6 கொடுத்துருக்காங்க, அதனால 6 சப்ஸ்டிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து f of xi into 1 x del x ஓட வேல்யூ 1/2, அதனால் 1/2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஈக்குவல் டு இந்த 1/2 வெளியே எடுத்து வந்துருங்க. 1/2 இன்ட்டு லிமிட் ஆஃப் n tends to infinity வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மேஷன் இருக்குல்ல, சம்மேஷன் ஒரு வேலையை கொடுத்தோன்னா f of ஃபஸ்ட்டு வந்து 0.5. ஏன்னா நம்மளுக்கு வந்து n equal 6 கொடுத்துருக்காங்க, அதனால 6 பார்ட்ஸாக பிரித்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ f of 0.5 ப்ளஸ் f of 1 ப்ளஸ் f of 2 ப்ளஸ் f of 2.5 ப்ளஸ் f of 3. இவ்வளோ தான் இந்த வேல்யூ. மொத்தம் 6 ஆல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு வேலையை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு f of 0.5 அதை சப்ஸ்டிட் பண்ணோன்னா 0.5 ஹோல் கியூப். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கிவன் ஃபார்முலாவில் ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்குது, 0.5 இருக்கா. அப்போ வந்து 0.5 ஹோல் கியூப் மைனஸ் 6 இன்ட்டு 0.5. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.125 வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 வரும். இதோட ஃபைனல் வேல்யூ என்ன வரும், மைனஸ் 2.875. நெக்ஸ்ட் f of 1 equal to 1 cube minus 6 into 1 equal to -5. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் வந்து f of 1.5 வச்சோன்னா 1.5 ஹோல் கியூப் மைனஸ் 6 இன்ட்டு 1.5. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3.375 மைனஸ் 9. அப்போ வந்து f of 1.5 வேல்யூ என்ன கிடைக்கும், மைனஸ் 5.625 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து f of 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். f of 2 equal to 2 cube மைனஸ் 6 into 2. அது என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து 8 minus 12 கிடைக்கும்.
அப்போ எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா -4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 2.5 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2.5 ஹோல் கியூப் மைனஸ் 6 இன்ட்டு 2.5 அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 15.625 மைனஸ் 15. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எஃப் ஆஃப் 2.5 வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0.625 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 கியூப் மைனஸ் 6 இன்ட்டு 3 கியூப் என்னன்னா 27 மைனஸ் 6 3 சார் 18. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த முன்னாடி இருக்க அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ வந்து ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு அது என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் 0.5 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.5 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2.5 ப்ளஸ் எஃப் ஆஃப் 3. இந்த எல்லா வேல்யூலும் அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து ஈக்குவல் டு 1/2. எஃப் ஆஃப் 0.5 வேல்யூ வந்து என்னென்னா -2.875. அப்புறம் எஃப் ஆஃப் 1 வேல்யூ -5. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 1.5 வேல்யூ வந்து -5.625. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 2 வேல்யூ என்னன்னா -4. நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 2.5 வேல்யூ வந்து 0.625. அப்புறம் எஃப் ஆஃப் 3 வேல்யூ 9. இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு -7.875 வரும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து -3.9375 வரும். இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ரீமேஷ் இருக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மேலும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 5G டாப்பர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.